உங்களுக்கு பாஜக எதிர்ப்பு தான் மையம்னா தாவேகா திமுக எதிர்ப்பு மையங்கிறது என்ன பிரச்சனை இதுல? சரி, உங்க பாயிண்ட்டுக்கு வரேன். எங்களுக்கு பாஜக எதிர்ப்புக்கு பின்னாடி இந்த மண்ணுக்கான அரசியல் இருக்கா இல்லையா? தாவேகா எந்த இடத்துல பாஜக செஞ்ச எல்லா திட்டத்துக்கும் ஆமோதிச்சு? எங்க எதிர்த்துச்சு? தம்பி ரொம்ப கிளவரா கேட்கக்கூடாது ஒரு கேள்வி. எங்க ஆமோதிச்சுன்னு கேட்கறத விட தாமதமாக வழங்கப்படும் நீதி அநீதிக்கு சமம். ஒரு விஷயத்தை திறந்து வாயை திறந்து பேசாததுக்கு அண்ணன் திரும்ப அடிக்கடி சொல்லுவார், ஓநாய்க்கும் ஆட்டுக்குட்டிக்கும் நடக்கிற சண்டையில ஓநாய் பக்கம் நிற்கிறது தான் சமூக நீதி, ஆட்டுக்குட்டி பக்கம் நிற்கிறது தான் சமூக நீதி, ஓநாய் பக்கம் நிற்கிறது சமூக நீதி இல்லை. அந்த இடத்துல நடுநிலை ஒன்று கிடையாது. நீங்க நடுநிலையா இருந்து வாய் திறக்காம இருந்தீங்கன்னா அது ஓநாய்க்கு சாதகமாக முடிஞ்சிடும், ஆட்டுக்குட்டி அங்கே வீழ்த்தப்படும். ஆட்டுக்குட்டிக்கும் ஓநாய்க்கு நடக்கிற சண்டையில ஆட்டுக்குட்டி பக்கம் தான் நிற்கணும். தமிழ்நாடு வீக்கர் போர்ஷனா இருக்கும்போது தமிழ்நாடு பக்கம் நின்று தான் ஒரு கருத்தை சொல்லணும். நான் நடுநிலையா இருந்து கருத்தே சொல்லலை, நான் கருத்து சொல்ல விரும்பல, நான் எங்க எனக்கு எதிராக யாருக்கு எதிரான கருத்து சொல்லலன்னு சொல்றது ஒன்றிய அரசாங்கத்து பக்கம் நிற்கிற மாதிரி. எஸ்ஐஆர் விவகாரத்தில் ஒரு 10 நிமிஷம் ஒரு வீடியோவை போட்டு விளக்கம் கொடுத்தாரு அவங்க கட்சி தொண்டர்களுக்காக. வேற என்ன பண்ணணும்? நான் கட்சி அரசியல் தலைவராக தான் இருக்கிறாரு, ஆட்சியில் ஒன்றும் இல்லை. அவர் எதுவுமே பண்ணலன்னா என்ன அர்த்தம்? இல்லை போதுமா? இப்போ திமுக அரசாங்க பவரை வச்சு இதில் என்ன பண்ணுச்சு? என்ன பண்ணாங்க சொல்லுங்க. ஒன்றும் பண்ணல, ஒன்றுமே பண்ணல. ஏன்னா இது ஒன்றிய அரசாங்கம் கொடுக்குற திட்டம், ஒன்றிய அரசாங்கத்தின் சார்பாக தேர்தல் ஆணையம் செயல்படுத்துகிற ஒரு திட்டம். திமுக இதில் எதிர்கட்சியாக இருந்தாலும் இதாக ஸ்டாண்ட் தான் பண்ணியிருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு டீம் போட்டிருக்கோம், வீடு வீடாக சென்று அவர்களோட வாக்கு பிஜேபி காரங்க நம்மகிட்ட சொல்றாங்க, காங்கிரஸ்காரங்க சொல்றாங்க, திமுக காரங்க தான் வந்து இந்த ஓட்டை எனக்கு சரி பண்ணி கொடுத்தாங்க. அப்ப திமுக காரங்க ஆளுங்கட்சின்ற அந்தஸ்தை வச்சு அது நெருங்குச்சா? இல்லை. மண்ணுக்கான அரசியல் பேசும்பொழுது மக்கள் பக்கம் நிற்கிறது தான் ஒரு கட்சியோட வேலை, அதுதான் இந்த மண்ணுக்கான சித்தம். விஜய் எங்க மாறி நின்றாரு? எங்க நின்னாருன்னு தான் கேள்வி, மாறி நின்னாருன்னு கேள்வி இல்லை. திருப்பி அதே கேள்வி கேட்குறீங்க. எஸ்ஐஆருக்கு எதிராக தான் அவர் பேசிட்டு இருக்காரு. இல்ல செஞ்சாரு, பேசினாரு, ஆனால் பேசுனதோட நின்றுட்டார். ஒரு 10 நிமிஷம் வீடியோ போட்டா சரியா